வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதனால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஈரப்பதம் பார்க்காமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சேமிப்பு கிடங்கிற்கு லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் லாரியிலேயே முளைக்க தொடங்கியுள்ளன. 11 நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை இறக்கி வைக்காமல் லாரியிலேயே வைத்துள்ளதால் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நெல் மாதிரிகளை சேகரிக்க மத்திய குழு அமைக்கப்பட்டுள்ளது. 9 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு விரைவில் தமிழகம் வருகிறது. விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நெல் கொள்முதல் குறித்து தவறான தகவல்களை இபிஎஸ் பரப்புவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நெல் மூட்டைகள் அனுப்பும் பணிகளை பார்வையிட்ட அவர் தினமும் 4000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் தாமதம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் அலட்சியத்தால் 20 லட்சம் டன் நெல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் மழை ஓய்ந்தும் வயல்வெளிகளில் இன்னும் வடியாத வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் கேஆர்எஸ் அணையில் இருந்து 20,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 34,000 கனஅடியிலிருந்து 45,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. 26ஆம் தேதி சென்னை, சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெங்களூருவிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மண்டபம் அருகே அடுப்பு வைத்து பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது. மாற்று வழி குறித்து கோவில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என அனைத்து கோயில்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
மலேசியாவில் அடுத்த வாரம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் தான் நேரடியாக பங்கேற்கவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக பங்கேற்பதாக மலேசிய பிரதமரிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக 35 வயதான தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற டியூட் பட நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நடிகர் பிரதீப் ரங்கநாதனை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் தடுப்புகள் சரிந்து பலர் கீழே விழுந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.